ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தை வடா செய்யலாம். நம்ம உளுந்தை ஒரு 3லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம நார்மலாக எப்போவுமே வடைக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் அரைச்ச பதம் எடுக்கும்போது இப்படி போடும்போது இப்படி விழணும். இந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ இதை எண்ணெய் வச்சுருக்க பேனில் இதை போட்டுக்கலாம். சின்ன சின்ன பால்ஸாக போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்மளோட போண்டாவுக்கு இதெல்லாம் வேகட்டும். வெந்தோடனே திருப்பி போட்டு அதையும் வேக விடலாம். வந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. நம்மளோட வடை வேகிற மாதிரி ரொம்ப வேக வேண்டாம், லைட்டாக வெந்தால் போதும். இதை இப்போ எடுத்துடலாம். எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் இதை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சுட தண்ணிக்குள்ளே நம்ம சுட்டு வச்ச இந்த போண்டாவை போட்டுடலாம். போட்டு இது உள்ள நல்லா இதை அமுக்கி இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இந்த தண்ணிக்குள்ளே நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொஞ்சம் கலக்கி விடுவோம். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறணும்னு பார்க்கலாம். இது மூடி வச்சிடலாம். நம்மளோட வடையெல்லாம் நல்லா போண்டாலாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம போண்டாவை எல்லாத்தையும் நான் புளிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இன்னொரு கிண்ணம் எடுத்துக்கலாம். தயிர் 1 கப் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கலாம், கலக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் எல்லாத்துலேயும் போட்டாச்சு. இப்போ க்ரீன் சட்னி நம்ம போட்டுக்கலாம். மேலே க்ரீன் சட்னி போட்டாச்சு. இப்போ டொமேட்டோ கச்சாப்போ டொமேட்டோ சாஸும் கலந்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே பூந்தி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தை வடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு கொத்தமல்லி டெக்கரேஷனுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தை வடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதை இப்படி எடுத்து செம்மையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான டிஃப்ரெண்ட்டான ஒரு சாட் ஐட்டம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யார் சமைப்பாங்களோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு சமைக்கணும்னு தோணுச்சுன்னா சமைச்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு சமைக்க தெரியலனா சமைக்கிறவங்க யாரும் அவங்கக்கிட்ட சொல்லி சமைச்சு தர சொல்லி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.